என் செல்ல குழந்தையே, செவ்வாய்க்கிழமையின் விடியலில் பிள்ளை உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். குழந்தையே, என்னை உன் தாயாக நினைத்தால் மட்டும் நீ கேட்டால் போதும். இவள் வேறும் சிலைதானே, கல்லாக இருப்பாள், என்ன சொல்ல போகிறாள் என்று நினைத்தால் நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. என் குழந்தை, எதனால் அம்மா சற்றென்று இப்படி சொல்லிவிட்டால் இவளை நம்பிதானே நாம் இவளை வெற்றி விடியலில் தேடி ஓடி வருகிறோம். இவளிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கும் என்று பார்த்தால் இவளே நம் மனதை காயப்படுத்துகிறாரே என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்போதுமே உன்னை நல்லபடியாக கவனித்து வருகிறேன் என்று மட்டும் நினைத்தால் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் மனதிற்கு சில நெருங்களை கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வரும். அதைத்தான் அம்மா தரமாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, எப்போதும் உன்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ன தெரியுமா? அதுதான் அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கே உடைந்து போகிறதோ அப்போதே எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லிவிடலாம். என் குழந்தையே, சிதறிவிடும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் வைத்திருக்கும், ஆனால் அது அழுகிவிடும். அப்படிதான் சில நேரங்களில் உனக்குள் வைத்திருக்கின்ற எண்ணங்கள் நீ உனக்குள்ளேயே அதை மூடி வைத்து கொண்டிருந்தால் அதை செயல்படுத்தாமல் விட்டு விடுவாய். ஆனால் அது காலாவதி ஆகிவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை, எப்போதும் உனக்கான வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதை சரியாக பயன்படுத்தி உன் வெற்றியை நீ உறுதி செய்வதை விட வேண்டும். இல்லை என்றால் நான் அதன் பிறகு செய்வேன் என்று சொல்லி கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ அடுத்தவர்களுக்கு உன் வெற்றியை பரிசாக கொடுத்துவிடு. நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நேற்று தேவைப்பட்டார்கள் என்பதையும் விட நாளை தேவைப்படுவார்கள் என்பதற்குத்தான் இன்று முக்கியத்துவம் அதிகமாக இருக்கின்றது. அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நேற்று உன்னுடைய உதவிகள் கிடைத்தது, ஆனால் அதை அவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. இனி நமக்கான உதவி யாரிடத்திலிருந்து தேவைப்படுகின்றதோ அவர்களை பற்றி மட்டும்தான் அவர்கள் பெரிதாக கணக்கில் கொள்கின்றார்கள். அவர்கள் தேவை முடிந்ததும் விட்டு விடுகின்றார்கள் அல்லவா? எல்லாவற்றையும் தெரிந்து உணர்ந்து யாரை வாழ்க்கையில் வைக்க வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்பதை என் பிள்ளை எப்போதுமே கவனமாக இரு. சொந்தமாக எது இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்கின்ற நிலை வந்துவிட்டது. அதனால் உன்னிடத்தில் எதுவும் இருக்கும்போது உன்னை தேடி வருகின்றவர்களை எல்லாம் ஒரு நாளும் கணக்கில் வைத்து கொள்ளாதே. எதுவும் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் யாருடைய அன்பு உனக்கு கை கொடுத்ததோ அவர்களை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து எதிர் நின்று விடு. ஏனென்றால் மரணம் ஒரு முறைதான். ஆனால் எதையுமே துணிந்து எதிர்த்து விட்டாய், ஆனால் வாழ்ந்த வாழ்க்கையான அர்த்தத்தையும் நீ கண்டுகொள்வாய். எப்போதுமே இங்கு சேராதாம் இல்லாமல் என் மனிதனும் வாழ்ந்ததில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்தாவது, ஏதாவது ஒரு விஷயத்தில் காயம் கண்டோதான் அவர்கள் தனக்கான விஷயத்தை பெற்றிருக்கார்கள். என் குழந்தையே, எப்போதுமே பொறுமைகள் ஒவ்வொருவருக்கும் வந்தபோது பொழுதுபோக்குகள் மறந்துவிடும். இதுதான் இந்த பொழுதுபோக்கை தான் கணக்கில் எடுப்பேன் என்று சொல்பவர்கள் வாழ்க்கையில் எந்த பொறுப்பையும் தன் கைகளில் எடுத்து கொள்ள மாட்டார்கள். என் குழந்தையே, பொய் சொன்னால் அது பாவம். ஒருவன் ஏமாற்றினால் அது மிகப்பெரிய பாவம் அல்லவா? ஒருவரின் மனதை நோகடித்தால் அதுவும் பாவம். ஒருவருக்கொருவர் துரோகம் செய்தால் அதுவும் பாவம் என்று பயந்து பயந்து வாழாதே. எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது என்று மட்டும் நினைத்தால் போதும்.
ஐயோ அம்மா, தெரியாமல் சொல்லிவிட்டோமே என்றெல்லாம் சொல்லாதே. நீ என்ன செய்கிறாய், எப்படி செய்கின்றாய், உன்னை விட தெய்வத்திற்கு நன்றாக தெரியும். அதனால் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அதை சரியாக தெய்வம் உன்னை வழிநடத்த உதவும் என்பதை நீ புரிந்து கொள். எப்போதுமே நீ தேடுகின்ற நேரத்தில் உனக்கு தேவையானது நிச்சயமாக கிடைக்கவில்லை என்றும் மனம் தளர்ந்து விடாதே. தேவையானதை தேடுவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பயணம். அதை தேடுவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமே. அதனால் ஆரம்பத்திலேயே அது கிடைத்து விட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற சுவாரஸ்யம் எங்கே இருக்கும்? அதை புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொள். என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் இருக்கின்றது. அதாவது தாம் மாறுபடவில்லை என்றாலும் கூட இரண்டாவது செருப்பு அந்த இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்படுவதில்லை. முதலாவது செருப்பு அருந்து விட்டாலே இரண்டாவது செருப்பும் தானாகவே அங்கிருந்து ஒதுக்கப்பட்டு விடும். அதனால் என் பிள்ளையே, வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்னவென்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தூக்கி வீசுபவர்கள் என்று சொல்லி என் பிள்ளை ஒரு நாளும் வருத்தப்படாதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டுமே தவிர அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணி என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் மாறும். உன்னுடைய தகுதியை தெரியாதவர்களால் உன்னுடைய மதிப்பு என்றும் குறையாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். யார் என்ன சொல்லார்கள் என்பதை பற்றி எல்லாம் என்ன சொன்னாலும் என் பிள்ளை அதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ உன்னை பற்றி தெளிவான ஒரு புரிதலோடு அதை செய்யும் போது எப்போதும் உனக்கு கவலை என்ற ஒன்றும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நின்று கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் சென்று ஒரு நாளும் உட்கார்ந்து விடாதே. அனைவரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் சென்று நிற்காதே. சிரித்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நாளும் அழாதே. அதே நேரத்தில் சிரித்தவன் வந்தாலும் சிரித்து விடாதே. சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? சிரித்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் உன் கஷ்டத்தை சொல்லி அழுதாய், ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து நீ கவலை கொள்கிறாயே தவிர நன்மை கொடுக்கவில்லை. அவரிடத்திலிருந்து அந்த புன்னகையை நீ பெற்றிருக்க வேண்டும். அதையும் என் குழந்தை நீ விடுத்து அந்த அழுகையை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து விடக்கூடாது. வருத்தத்தோடு வேதனையோடு ஒருவர் இருக்கும்போது அந்த மத்தியில் நின்று எப்போதும் சிரிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் வாழ்க்கையில் நீ சிக்கல் இருக்கின்றதோ அப்போது மிகவும் நீ நேர்மையோடு இருக்க வேண்டும். உன்னிடத்தில் செல்வம் எப்போது இருக்கின்றதோ அப்போது மிகவும் அமைதியாக எளிமையாக இருக்க வேண்டும். அதிகாரம் உனக்கு கிடைத்து விட்டால், அதாவது உயர்ந்த பதவி உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த நேரத்தில் என் குழந்தை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கோபம் அதிகமாக வருகிறது என்றால் அந்த நேரத்தில் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அழகாக வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்லவா? அன்பும் அமைதியும் அதை பெற்றுக்கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதில் கவனமாக இரு. பேசாமலேயே இருந்து விட்டோம் என்றால் பேசாவது, அதாவது அழிய போவது மொழிகள் மட்டுமல்ல, சில நல்ல உறவுகள் தான். அதனால் எல்லோரோடும் நல்லபடியாக பேசி பழகு. உன்னோடு இருக்கின்ற உறவுகள் நல்லபடியாக இருக்கட்டும். உன்னை விட்டு விலகி செல்கின்ற உறவுகள் மன நிம்மதியோடு விலகி செல்லட்டும். மற்றவர்களை மகிழ்வித்து பார்த்தாயானால் நிச்சயமாக நீ தேடிக்கொண்டிருக்கின்ற சந்தோஷம் அந்த மகிழ்ச்சிக்குள் இருக்கும் என்பதை கட்டாயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வாய். என்றுமே உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. எப்போதும் போல நான் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் நடத்தி கொடுப்பேன்.
என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு.